பாலியல் மந்திரன் டிவி நேயர்களே, நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன். கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை. அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை. ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார். கேள்வி என்னென்னா, அண்ணா மாஸ்டர்பேஷன் ஸ்டாப் பண்ணா ஆட்டோமேட்டிக்காக 8 நாளைக்கு ஒருக்க நைட்டில் லீக் ஆகுது. ப்ளீஸ் இதை பற்றி தெளிவாக ஒரு வீடியோ போடுங்க. அப்படியே நம்ம ஆதவன் பார்மாவில் என்ன மெடிசின் சாப்பிடணும்னு சொல்லுங்கள் சார்னு சொல்லி கேட்டிருக்கார். ஸோ விந்து அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் எடுக்கக்கூடிய உணவு அன்னம், அதாவது உணவை அன்னம்னு சொல்லுவோம். அந்த உணவுலேருந்து கிடைக்கக்கூடிய ரசம், இந்த ரசம் நேராக போய் உங்களுடைய குடல் உறிஞ்சிகளால் உறிஞ்சப்பட்டு இரத்த ஓட்ட மண்டலத்தை போஷிக்கும். அதாவது அன்ன ரசத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் இரத்தத்தில் கலந்து அந்த அந்த சத்தானது எலும்பை போஷிச்சு எலும்பை சத்து உண்டாக்கம் பண்ணி, நரம்பை சத்து உண்டாக்கம் பண்ணி, தசைகளை சத்து உண்டாக்கம் பண்ணி, அதுக்கடுத்து எலும்புகளில் இருக்கக்கூடிய மச்சையை நல்லா உருவாக்கி எனர்ஜி சோர்ஸ் அதிகப்படுத்தி இரத்த தட்டணுக்களை அதிகப்படுத்தி அதுக்கடுத்து அது விந்துவாக கன்வெர்ட் ஆகும். விந்துக்கான மூலகமாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஒரு நாள் சாப்பிட்ற அந்த ஒரு நாள் சாப்பிட்ற உணவு ஒரே நாளில் விந்தாக மாறிடாது. அது பேட்சாகவே நம்ம உடம்புல அந்த விந்தணுக்கள் ஃபார்ம் ஆகும். அந்த முதிர்ந்த விந்தணுக்கள் மட்டும் அப்படியே வெளியில் அவுட்புட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுதான் ஸ்டேஜ். இப்போ உயிரணுக்கள் உங்களுக்கு உருவாகுது, விந்து உருவாகுது அப்படின்னா அந்த விந்து நல்ல வளமையான விந்தாக மாறுறதுக்கு 72 நாள்லேருந்து 80 நாட்கள் வரைக்கும் ஆகும். ஸோ 72லேருந்து 80 நாட்கள் ஆனால் தான் அந்த வளமையான விந்து ஒரு கருமுட்டையை தேடி ஓடக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வரும். சரியா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா அதீதமாக நம்ம கைப்பழக்கம் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா முதிர்ச்சி அடையாத விந்தணுக்களை உருவாகிற விந்தணுக்களெல்லாம் வெளியில் தள்ளிக்கிட்டே இருப்பான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொடக்ஷன் இருக்கும், குவாலிட்டி இருக்காது, மொட்டிலிட்டி இருக்காது. ஒரு விந்தில் பிக்யூஎம் கரெக்டாக இருக்கணும். ப்ரொடக்ஷன், குவாலிட்டி, மொட்டிலிட்டி. இப்போ ப்ரொடக்ஷன் இருக்கும், குவாலிட்டி இருக்காது, மொட்டிலிட்டி இருக்காது. ஸோ அது விந்து அப்படியே நீர்த்து போய் நசிச்சு போயிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதீதமான மாஸ்டர்பேஷன் பண்ணியிருக்க அப்படின்னா உன்னுடைய எலும்பு மண்டலம், நரம்பு மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், தசை மண்டலம் உஷ்ணத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த அதீதமான உஷ்ணத்தை நாம் மெடிக்கலி உணவு முறைகளில் அதை நாம் சரி பண்ணணும். அதீத உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய அளவுக்கு உணவுகளை எடுக்கணும். அதை எடுக்காமல் கைப்பழக்கத்தை விட்டாச்சு. கைப்பழக்கத்தை விட்டுட்டு டெய்லி நான்வெஜ் சாப்பிட்டோம்னு வைங்க, அது என்ன பண்ணுன்னா ப்ரொடக்ஷன் ஆன விந்தை அடுத்த ஸ்டேஜுக்கு கடத்தாமல், குவாலிட்டியாகவும் மொட்டிலிட்டியாகவும் அடுத்த ஸ்டேஜுக்கு கடத்தாமல் வெளியில் தள்ளி விட்டுரும். நிறைய பேருக்கு இந்த ஆஃப் தந்தூரி, ஃபுல் தந்தூரி நைட்டு சாப்பிடுவான். அந்த ஆஃபு ஃபுல்லு நைட்டு சாப்பிட்ட அன்றைக்கி தான் இது அப்படியே வெளியில் கொட்டிடும். ஒரு சிலர் ஆஃப் ஆயில் சாப்பிடுவான். நைட்டு ஆஃப் ஆயில் சாப்பிட்டா நிறைய பேருக்கு விந்து வெளியில் வரும். நைட்டு முருங்கைக்காய் சாப்பிட்டா விந்து வெளியில் வரும். நைட்டு உருளைக்கிழங்கு சாப்பிட்டா விந்து வெளியில் வரும். அப்போ என்ன அப்படின்னா அதீதமாக உஷ்ணத்தாக்கு நரம்பு மண்டலத்தை தூண்டுறப்ப ஒரு கனவு வரும். ஒரு 8 நாளைக்கு ஒருக்க விந்து வந்தால் கூட கனவே இல்லாமலாம் விந்து வராது. ஸோ இவர் கனவு காண்றாரு. ஆமாம், ஒரு ஏதாவது சில பெண்களை பார்க்குற மாதிரி, இல்லை இவருக்கு பிடிச்ச பொண்ணை நேருக்கு நேராக லிப் டு லிப்பு கிஸ் அடிப்பார், இல்லை பிடிச்ச பொண்ணோட செக்ஸே பண்ணுவார் கனவுல பண்ண அது ஆவுன்னு அது கத்துறா மாதிரியும் கனவு வரும். இன்னும் ஏதாவது ஒரு சவுண்டு வந்துருச்சுன்னு வைங்க, இவருக்கு இது வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் பசங்களுக்கு நைட் எமிஷன், நைட் ஃபால் இப்படி வரும். கனவே வராமல் வருதுலாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஏதாவது சில நினைவுகள் இல்லாமல் அது வராது. டயபிட்டிஸ் பேஷண்ட் இருப்பாங்க, சர்க்கரை வியாதி பேஷண்ட் இருப்பாங்க, ஏர்லியராக டயபிட்டிஸ் வந்திருக்கும். அதாவது இந்த லூப்ரிகேஷன் இருக்கும். அதாவது செக்ஸை பற்றி நினச்சா, ஒரு பெண்ணை பற்றி நினைக்கிறப்ப, இல்லை ஒரு பான் மூவி பார்க்குறப்போ அந்த ஆணுறுப்பில் பிசுபிசுப்பு வரணும். அந்த மாதிரி பிசுபிசுப்பு வந்தது அப்படின்னா சர்க்கரை வியாதி பேஷண்ட்டுக்கு ஆண்மை இழப்பு இருந்து செக்ஸை நினச்சா பிசுபிசுப்பு வருது அப்படின்னா அவங்கள அறியாமலே இரவு நேரத்தில் தூக்கத்தில் போயிடும் விந்து. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும். அப்போ எப்போ விந்து டிஸ்குவாலிஃபையாக இருக்கா பேஸ்ட் ஆன் பாடி ஹீட்,
பேஸ்ட் ஆன் யுவர் டயட். இதை பேஸ் பண்ணி தான் வந்து விந்து இதுவாகுது. நிறைய தம்பிங்கெலாம் சொல்லுவான், அண்ணா நான் நோ ஃபேப் இருந்தேன், அதான் கையடிக்காமலே இருந்தேன், ஆனாலும் விந்து வெளியில் வருதுன்னா இந்த அதீதமான உஷ்ணத்தை எப்படி கட்டுப்படுத்துறது, அந்த சூட்சுமத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். இரவு நேரத்தில் தயிர் சாதம் மட்டும் சாப்பிடு, விந்தே வராது. இரவு நேரத்தில் தயிர் சாதம், சுண்டவத்தல், ஒரு மாதுளம்பழம் ஜூஸு, இது சாப்பிட்றப்ப விந்து வெளியில் வராது. 21 நாளைக்கு ஒருக்க இயல்பாக விந்து தூக்கத்தில் வருதுன்னா அதை பற்றி கவலையே பட வேண்டாம். எப்படி பெண்களுக்கு ஒரு மாதாந்திர சுழற்சி 28 நாளைக்கு ஒருக்க இருக்கோ, அது மாதிரி முதிர்ந்த விந்துகள் வெளியில் வருவது 21 நாளைக்கு ஒருக்க வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. பேஸ்ட் ஆன் யுவர் நர்வஸ் சிஸ்டம். எக்ஸஸ் கேட்டிருக்குன்னா 21 நாளைக்கு ஒருக்க வந்துச்சுன்னா அதை பற்றி கவலையே பட வேண்டாம். அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு அஜித் படம் வருது, விஜய் படம் வருது, ஒரு ட்ரெய்லர் விட்ட உடனே தலைவா அப்படின்னு சொல்லி கத்துறோம்ல, தலைன்னு சொல்லி கத்துறோம்ல, அது மாதிரி இலவசமாக ஒரு ட்ரெய்லர் கிடைச்சா மாதிரி நினச்சிக்கணும். 21 நாளைக்கு ஒருக்க விந்து தானாக தூக்கத்தில் போதா, அதை நினச்செல்லாம் வந்து கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு ஐயோ கிண்ணத்தில் உள்ளதெல்லாம் போச்சேன்னு நினைக்கக்கூடாது. சரியா? அந்த எண்ணத்தை விட்டுறணும். சரியா? கண்ணம் கிண்ணம் எண்ணம் இன்னும் என்னென்ன வரப்போதோ தெரியல. ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து அதீதமான உஷ்ணம் 8 நாளைக்கு வரைக்கும் விந்த தள்ளலாம். அவங்களாம் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இந்த எண்ணெய் வைத்தியம் சொல்லியிருக்கோம் இல்லையா, உச்சந்தலையில் எண்ணெய் வைக்கிறது, அக்குள், தொப்புள், முதுகுக்கு பின்னாடி, தொடையிடுக்கு, ஆணுறுப்பு விதையில் நல்லா எண்ணெய் வைக்கணும். இரவு நேரத்தில் நல்ல ஒரு குளியல் போடுங்க. ஒரு 1/2 hour குளிச்சுட்டு தூங்க போங்க. அப்போ வந்து விந்து வராது. நம்மளால் என்ன பண்ணோன்னா, ஃபோனை நோண்டுன்னு நோண்டி அதில் உள்ள நொங்கெல்லாம் எடுத்து அங்கிட்டு தள்ளிட்டு அதுக்கு பிறகு படுக்க போவான். ஃபோன் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பவே வந்து தள்ளாடி ஃபோனை போட்டுட்டு தூங்கிடுவான். கட்டிலுக்கு கீழே ஃபோன் கிடக்கும், அதை 3 மணிக்கு தடவி எடுத்துருவான் மறுபடியும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம அடிக்டாக இருக்கிறோம். ஸோ வந்து இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு 2 மணி நேரம் முன்னாடி தூங்குறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் குளிச்சுட்டு, நான் சொன்ன மாதிரி வந்து அதீதமான வன்மையை தூண்டாத உணவுகளை எடுத்துக்கிட்டு தூங்க போகணும். தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்ல மோஷன் போகணும். அதாவது மலை ஜலத்தை கழிக்கணும். அதாவது பிளேடர் வந்து ஃபில்லாக இருக்கக்கூடாது. யூரினரி பிளேடரில் இருக்கக்கூடிய யூரினை எல்லாம் அவுட்புட் பண்ணிடணும். மலம் அதையும் அவுட்புட் பண்ணிடணும். பண்ணிவிட்டு இந்த எண்ணெயை வச்சுட்டு தூங்க போங்க. அப்படியும் வருதா, வாரத்துக்கு 1 நாள் இல்லை வந்து 3 நாளைக்கு ஒருக்க விந்து கழிதம் ஆகுது, அப்போ அவங்களுக்கு இன்னொரு ட்ரிக்கு நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். நிறைய பேருக்கு அது நல்லாவும் கேட்கும். ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் தூங்குறோன்றதை கணக்கெடுக்கணும். 6 மணி நேரம் தூங்குகிறோம் அப்படின்னா 3 மணி நேரம் ஆன உடனே, இப்போ வந்து 9 மணிக்கு படுக்கிறோம், 9 மணிக்கு படுக்கிறோம், 6 மணி நேரம் தான் தூங்குறோம் அப்படின்னா அதை வந்து பாதியாக பிரிச்சுக்கணும். 3 மணி நேரத்துக்கு ஒரு அலாரம் வச்சிட வேண்டியது. அந்த யூரினரி பிளேடர் வந்து ஃபில் ஆகிறப்ப, குடல் வந்து அழுத்தம் கொடுக்குறப்ப, அப்போ தான் வந்து விந்து வந்து ஸ்கலிதமாக மாறும். ஸோ 8 மணி நேரம் நீங்கள் தூங்குறீங்கன்னா, 10 மணிக்கு படுக்கிறோன்னா 2 மணிக்கு ஒரு அலாரம் வச்சு யூரின் வருதோ வரலையோ எழுந்து போய் இருக்கிறத கழிச்சிட்டு வந்து படுத்துடணும். மறுபடியும் தூங்குறப்போ சரியாக போகும். இந்த ஆழ்ந்த நித்திரை வந்து நரம்பு சார்ந்த கோளாறு இருக்கிறவங்க, உஷ்ணம் சார்ந்த கோளாறு இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கலிதத்தை உண்டு பண்ணும். இதுதான் வந்து நடக்கக்கூடிய ரீசன். ஸோ அதனால் வந்து அதீத உஷ்ணத்தாக்க குறைக்கிறதுக்கு உணவுகளையும் மருந்துகளையும் கரெக்டாக எடுத்துகிட்டு வாங்க, கண்டிப்பாக சரியாகும். நம்ம ஆதவன் பார்மாவில் இதற்கான மருந்துகள் நிறைய இருக்குது. புனர்னவானா மூக்கிரட்டை கீரை. இந்த புனர்னவா, வெட்டிவேறு, நெறிஞ்சி முள், அருகம்புல், அதே மாதிரி வந்து விந்துகட்டு, நம்மளுடைய ஆதவன் பார்மா வழங்கக்கூடிய விந்துகட்டு கேப்சியூலு, ஸ்தம்பன் கேப்சியூலு, இதெல்லாமே வந்து தரமாக இந்த பிரச்சனைக்கு வந்து வேலை செய்யும். அதே மாதிரி எங்களுடைய வெட்டை மேக எண்ணெயை வந்து உச்சந்தலைக்கு, அக்குள், தொப்புள், முதுகு, தொடையிடுக்கு, ஆணுறுப்பு விதை, ஆசனவாயு, கால் பாதங்கள் இங்கெல்லாம் தேய்ச்சிக்கலாம். வாரம் 1 நாள் வந்து இந்த ஆயிலை நல்லா தேய்ச்சி 2 மணி நேரம் கழித்து குளிக்கிறப்ப எப்பேற்பட்ட உஷ்ணத்தாக்காக இருந்தாலும் வந்து முழுமையாக வந்து சரி பண்ண முடியும். வெட்டை மேகம், இந்த வெட்டை மேகத்தால் தான் நிறைய பேருக்கு இந்த விந்து சார்ந்த பிரச்சனைகள் வரும். இது எல்லாத்தையும் சரி பண்ணலாம். ஸோ இந்த நிறைய உணவுகள் மருந்துகள் சார்ந்த ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நேராக வாங்க. நன்றி. For appointment, Dr. Arun Chinnaya Camp. Contact number
81240035. For online consultation, India and overseas, 812407 667, 81241 7667, 812467 667. மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்.